மிஸ்யூ படம் எப்படி போனேன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம திடீர்னு போய் தியேட்டர்ல உட்கார்ந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி திடீர்னு போய் தியேட்டர்ல உட்கார்ந்த எனக்கு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏஸ் ஆப்வியஸா மிஸ்டேக்கே இல்லையா அப்படின்னு கேட்டா மிஸ்டேக்லாம் இருக்கு, அங்கங்க ஒரு சில மிஸ்டேக் இருக்கு. ஆனா அந்த மிஸ்டேக்கை பத்தி ஹைலைட்டா பேசுற அளவுக்கு படம் ஒன்னும் அவ்வளவு இது பண்ணல. என்ன உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நீங்க கேட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, பாலிடிக்ஸை வந்து அங்க கொஞ்சம் லைட்டா வந்து காமிச்சிருக்காங்க, அங்க கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா படம் டோட்டலா லவ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? சோ லவ் பேஸ் பண்ண படத்துக்கு லைட்டா நீங்க அந்த பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வந்தது, அங்க ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்ததை அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் லைட்டா நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா படம் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சித்தால வந்து ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கும். அந்த படத்தை வந்து கண்டிப்பா பெருசா பேச வச்சிருக்கணும், நம்மளும் அதை பத்தி பெருசா பேசணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது வேற டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். டோட்டலா லவ் மட்டும் பேஸ் பண்ண ஒரு படம். கண்டிப்பா இது லவ்வர்ஸ் மட்டும் தான் வந்து தியேட்டர்ல பாக்கணுமான்னு கேட்டா கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் சீன் இல்ல, எந்த விதமான அன்வான்டட் சீன் கிடையாது, எந்த விதமான ஒரு தலையில நம்ம மேனிபுலேட் பண்ணி ஒரு விஷயத்தை திணிச்சு விடுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலா இதை வந்து நான் ரொம்ப அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஃபிட்னஸா இருக்கட்டும், ஸ்கின் டோனா இருக்கட்டும், ஃபேஷியல் ஷேப்பா இருக்கட்டும், இப்பெல்லாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல வர ஹீரோயின் டிஃபரெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸை போட்டு திணிச்சு அவங்க ஒல்லியா இருக்கணும் இந்த மாதிரி ஹீரோயின் தான் படத்துக்கு இருக்கணும் தாண்டி ஒரு நார்மலா ஒரு அழகான பொண்ணு, இந்த கதைக்கு தேவையான பொண்ணு அப்படின்னு காஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஹீரோயினை பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இல்ல, ரொம்ப நேச்சுரலா சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க. சித்தார்த்துக்கே படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு படம் எடுத்தா அந்த கதை நல்லா இருக்கணும், அந்த கதைக்கு அந்த ஹீரோ சூட்டபிளா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமே வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் பயங்கரமா அதை வந்து கொண்டாடுவாங்க. அந்த வகையில சித்தார்த்துக்கு இந்த படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு நார்மலா ஒரு கதை எடுத்துட்டு போனாங்க, திடீர்னு அங்க ஒரு பிரேக்கப் போட்டு அங்க ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அங்க இருந்து படமே வந்து மாறிச்சு. அடுத்த ஹாஃப் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு இருந்தது. அந்த ஒரு ஹைப் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூதுகவும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்துல உட்காரும் போது காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்துல இருக்க காமெடி கூட சூதுகவும்ல இல்லையே அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா 150 ரூபாய்க்கு வருது இந்த படம். பார்க்கலாம் எல்லாருமே. இந்த வீக்கெண்ட் நான் ஒரு படம் பார்க்கணும், நீ ஏதாச்சும் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணு அப்படின்னா கண்டிப்பா வந்து மிஸ்யூ படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன், போய் பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.